ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தமிழ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ என்பதன் பொருள் என்னன்னா அழகு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதே மற்ற கேள்வியில் வந்துன்னா ஐ அப்படின்னா தலைவன் அப்படிங்கிற ஆன்சர் வரும். இதில் நமக்கு அழகுன்னு கொடுத்துருக்காங்க. ஐ என்பதன் பொருள் வந்துன்னா அழகு, இல்லை அப்படி இல்லைன்னா நமக்கு ஐ என்ன தலைவன் வரும். இதே கோ அப்படின்னா அரசன், சோ அப்படின்னா மதில். இது மூணும் அடிக்கடி கேட்பாங்க. ஐனா தலைவன், சோனா மதில், கோ அப்படின்னா அரசன். இந்த கேள்வியில் அழகு தான் ஆன்சர். ஐ என்பதன் பொருள் அழகு. அடுத்து பாருங்க, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா அவர்களின் ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் யார் அப்படின்னுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. சேக்கிலார் பிள்ளை தமிழின் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இதெல்லாம் கேட்ட கேள்விகள். தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர், ஊவேசாவின் ஆசிரியர், இதெல்லாம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிலார் பிள்ளை தமிழ் நூலின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நமக்கு கேள்வி, மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு அப்படின்னா 1815. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது என்னன்னா வருகை பருவம் அப்படிங்கிறாங்க. குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது வருகை பருவம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், பாருங்க, பொறுத்துக. மதுரக்கவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பாடுபவர் தான் மதுரக்கவி. இதே வித்தாரக்கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வித்தாரக்கவி. பாவலரேறு அப்படின்னா பாடு நால்வகை கவிகளையும் பாட வல்லவர் தான் பாவலரேறு அப்படின்னு. இதே ஆசுக்கவி அப்படின்னா பாடு என்றவுடன் பாடுபவர் தான் ஆசுக்கவி அப்படிங்கிற. மதுரக்கவினா ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரக்கவி. வித்தாரக்கவி தொடர்நிலை செய்யுளும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வித்தாரக்கவி அப்படிங்க. இதே பாவலரேறு அப்படின்னா நால்வகை கவிகளையும் பாட வல்லவர் பாவலரேறு. ஆசுக்கவி பாடு என கூறியவுடன் பாடுபவர் தான் ஆசுக்கவி. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல், இந்த அடிகள் இடம்பெறும் நூல் என்ன, இனியவை 40. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல், இந்த அடிகள் இடம்பெறும் நூல் என்ன, இனியவை 40. இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார் வருவாங்க. இன்னா 40னா கபிலர், இனியவை 40னா பூதஞ்சேந்தனார். மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல், இந்த அடிகள் இடம்பெறும் நூல் இனியவை 40. ஆசனைகள் பூசனைகள் அமர்வித்து விருப்பிமுடனும் வாசம் நிறைந்த திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப, இந்த அடிகள் இடம்பெறும் நூல் என்ன, பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிலார். ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பிமுடனும் வாசம் நிறைந்த திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப, இந்த பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் பெரிய புராணம். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். பெரிய புராணத்தை திருத்தொண்ட புராணம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதம் என பாய்ந்த நிரம்பு நாடு, இந்த புகழ்மிக்க பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம். நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு, இந்த புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா பாஞ்சாலி சபதம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது எல்லாத்தோட ஆசிரியருமே பாரதியார் அவர்கள் தான் வருவாங்க. இதே அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அவர்களுடையது. கேள்வி, நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதம் என பாய்ந்த நிரம்பு நாடு, இந்த புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம். நாற்கரணங்கள் எனப்படுவது எது அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதுதான் நாற்கரணங்கள் அப்படிங்கிறாங்க. நாற்கரணங்கள் எனப்படுவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். தமிழ் கெழு கூடல் என மதுரையை போற்றிய நூல் எதுனா புறநானூறு. தமிழ் கெழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் வள்ளலார்.
சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்றவர் வந்து வள்ளலார். வள்ளலார்னா ராமலிங்க அடிகள் தான். அவர் பிறந்த ஆண்டு வந்து 1823, இறந்த ஆண்டு 1874. ரொம்ப முக்கியம், பிறந்த ஆண்டுலாம் கேட்குறாங்க. வள்ளலார் வந்துன்னா ராமலிங்க அடிகளார் அவர்களை தான் வள்ளலார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து வள்ளலார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பேயாழ்வார். 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிம்பாங்க. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. அதில் வந்து முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார் பாடியிருப்பாங்க, 2ஆம் திருவந்தாதி வந்து பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி வந்து பேயாழ்வார். அது ரொம்ப ஆர்டர் முக்கியம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார். கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி. பேயாழ்வார். தமிழ் எண் கணக்கை வந்து தீர்க்க அப்படிங்கிறாங்க. இந்த இது வந்துன்னா நமக்கு தமிழ் எண்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. 0 to 9 வரையும் இருக்குது. அதை நல்லா பார்த்துக்கணும். நம்ம இது வந்து அடிஷனில் வந்து கேட்பாங்க. தென்னம் பொறுப்பு என்பது வந்து பொதிகை மலை வந்து சொல்கிறாங்க. தென்னம் பொறுப்பு என்பது வந்து பொதிகை மலை. யான் பெற்றம் பெருந்தவ பேரு என்னையன்றி இந்நிலத்தில் பிறந்தோழி யார் பெற்றோரே. இந்த அடிகளிடம் பெறும் நூல் வந்து வில்லி பாரதம். யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னையன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றோரே. இந்த அடிகளிடம் பெறும் நூல் வந்து என்னன்னா வில்லி பாரதம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வந்து வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வந்து வள்ளலார். இப்போதான் நம்ம பார்க்கலாம், சங்கடம் விளைவிக்கும் ஜாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் யார் அப்படின்னாலும் வள்ளலார் தான். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் யார் அப்படின்னாலும் வள்ளலார். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா புறநானூறு. கலித்தொகையை நெய்தல் கல்லில் பாடியவர் வந்து யாருன்னா நல்லந்துவனார். கலித்தொகைனாவே நமக்கு எல்லாமே நல்லந்துவனார் தான் வருவாங்க. கலித்தொகையில் நெய்தல் கல்லியை பாடியவர் யாருன்னா நல்லந்துவனார். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் வந்துன்னா மதுரகவி ஆழ்வார் அப்படிங்கிறாங்க. நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் வந்துன்னா மதுரகவி ஆழ்வார். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தல் ஆனார் அப்படின்னா சிரவண பிதுர்பத்தி. இந்த கேள்வி வந்து இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தல் ஆனார்னா சிரவண பிதுர்பத்தி. நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது அப்படின்னா வந்து பாரதியார் அப்படிங்கிறாங்க. இது வந்து திருநாவுக்கரசர் அவர்களுடைய பாடல் தான். நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் அப்படின்னு வரும். அந்த பாடல் வந்து யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது அப்படின்னா வந்து பாரதியார் அவர்களை. அது ரொம்ப முக்கியம். சிலம்புனா கண்ணகி, மணிமேகலை மாதவி, கம்ப ராமாயணம்னா சீதை, இதே சூளாமணி அப்படின்னா வந்து சுயம்பிரபை அப்படிங்கிறாங்க. சிலம்பு கண்ணகி, மணிமேகலை வந்து மாதவி, கம்ப ராமாயணம் வந்து சீதை, சூளாமணி வந்து சுயம்பிரபை. அந்த இதுக்கு ரிலேட்டடாக வந்து எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அலை என்பதன் பொருள் வந்து புற்று அப்படிங்கிறாங்க. அலை என்ற சொல்லின் பொருள் புற்று. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் வந்து முருகன் அப்படிங்கிறாங்க. இதே முல்லை நிலத்துக்கு திருமால் வருவாங்க, மருத நிலத்துக்கு இந்திரன் வருவாங்க, நெய்தல் நிலத்திற்கு வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை வருவாங்க. கேள்வி வந்து குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம். ஸோ வந்து அது வந்து தெய்வம் வந்து முருகன். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். இதுவும் லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து எது அப்படின்னா வந்து முல்லைப்பாட்டு. இதே அதிக அடிகளை கொண்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து மதுரை காஞ்சி. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. இதன் ஆசிரியர் வந்து நப்பூதனார். நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து பர்திமார் கலைஞர். நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா பர்திமார் கலைஞர். இவரோட இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி. இவரோட திராவிட சாஸ்திரி அப்படின்னு கூட சி.வை. தாமோதரனார் குறிப்பிட்டிருப்பாங்க. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பர்திமார் கலைஞர். இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.